வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வாழைப்பழம் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வகையிலான வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டாலுமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பித்து மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு நீங்கி போயிட்டு உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். வாழைப்பழம் ஒரு சத்துள்ள உணவு. இதில் பொட்டாசியம், விட்டமின் B6, விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, நார் சத்து மற்றும் பிற அத்தியாவசியமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையுமே ஒன்று சேர்ந்து நமக்கு கொடுத்து வாழைப்பழம் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்முடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம் உடல் எப்போதுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள் அதிகம் நிறைந்திருக்கு. தினமும் காலையில் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிடும்போது அன்றைய நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நிறைந்திருப்போம். அந்த சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் அன்றைய நாளை நம்ம தொடங்குவோம். மூளை எப்போதுமே நமக்கு விழிப்போடு இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது. இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது தேர்வுகளை அவங்க எழுதினாங்க அப்படின்னா அவர்களினுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் மெக்னீசியமும் இந்த ரெண்டு சத்துக்கள் தான். இது நரம்புகளை நமக்கு வெகுவாக தூண்டும். நரம்புகளின் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும். ஸோ நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் உடல் உறுப்புகளுக்கு கிடைக்கும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த ஹீமோகுளோபின் நம் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதாக தான் நமக்கு இந்த நன்மையே கிடைக்குது. இதுக்கு நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்துகிறதுக்கு மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நமக்கு வாழைப்பழத்திலிருந்து உதவிகரமாக இருக்கும். சுறுசுறுப்பாக நம்மளை எப்போதுமே வைக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் தான் பயன்படுத்தப்பட்டு இருந்திருக்கு. தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு விரைவில் நீங்கும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போவதையும் வாழைப்பழம் நமக்கு தடுத்துரும். ஸோ குறிப்பாக நமக்கு மலம் சார்ந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா நமக்கு நார் சத்தும் நீர் சத்தும் நம்ம குறைவாக எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றது அர்த்தம். வளமான அளவில் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்திருந்தாலே எப்போவே மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வளமான அளவில் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாழைப்பழம், நீங்கள் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மலச்சிக்கல் தீர்வது வரைக்கும் நீங்கள் சாப்பிடும்போது அது உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சரி பண்ண வச்சிடும். நீங்கள் சாப்பிட்ட உணவுகளிலிருந்து உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக அளவில் வாழைப்பழம் வெளியேற்றிடும். போதை இறங்கி போகக்கூடிய அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் உணவுகள் மூலமாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னா வாழைப்பழத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது. அதில் சிலர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. இப்போ போதையை தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கேறினவர்களுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை தெளிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இதனால் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக நமக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த போதை பழக்கத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த எண்ணமும் வராது. போதை பழக்கத்திலிருந்து விடுபட்டு விடலாம். போதை தலைக்கேறிய நபர்கள்லாம் இந்த மாதிரி வாழைப்பழத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். அல்சர் பிரச்சனையிலிருந்து நிவாரணம் பெறுவதற்கு, அதுவும் உடனடி நிவாரணம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண். ஸோ இந்த அல்சர் பெரும்பாலும் காலை உணவுகளை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்களோ, அதாவது காலை உணவுகளை யாரெல்லாம் தவிர்த்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருக்கிறவங்களை தாண்டி அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி உண்பவர்களுக்குமே அல்சர் ஏற்படும். ஸோ அப்போ அது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அல்சர் பிரச்சனை விடுபடுவதற்கு காரசாரமான உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். உங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் கரெக்டான லெவலில் சாப்பிட்றணும். எதுவுமே மிஸ் பண்ணவே கூடாது. அதே போல் காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் வாழைப்பழங்களை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் புண்கள் விரைவில் குணமடையும். இப்போ வயிற்றில் ஜீரண அமிலங்களுடைய உற்பத்தி செயல்முறையுமே நமக்கு துரிதப்படுத்தக்கூடிய வேலையை சீராக்கக்கூடிய வேலையை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழத்தில் வரக்கூடிய ஊட்டச்சத்து செய்யும். ஸோ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவுகள் உங்களுக்கு செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும். இதனால் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும். அல்சர் தொடர்பான பிரச்சனைகளை எதுவுமே வராது.
இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கத்தன்மை ஏற்படாமல் தடுக்குது. இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமானது. இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகமே உதவிகரமாக இருக்குது. இப்போ இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அதை குணப்படுத்திக்கிறதுக்கெல்லாம் அதுக்காக நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து நமக்கு தளர்த்தும். அதனால் ரத்த அழுத்தம் பிபி பிரச்சனை விடுபடலாம். நரம்புகள் இறுக்கங்கள் இல்லாததால், அதே போல் நம்முடைய ரத்த நாளங்கள்லையும் கொழுப்புகள் எதுவும் படியாததால் நமக்கு ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிய அனுப்பப்பட்டு இதயத்திற்கு வந்து அனுப்பப்படும் ரத்த ஓட்டம். ஸோ இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் போது இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். வயிற்றுப்போக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இப்போலாம் நிறைய பேர் வந்து இந்த கெட்டுப்போன உணவுகளை வந்து சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் அப்புறம் சீசன் வந்து மாறும்போதும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த வயிற்றுப்போக்கில் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கும். திரவ இழப்பு கடுமையான அளவில் நமக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கள வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் கொஞ்சமாக தண்ணீர் மற்றும் சர்க்கரை கலந்த அந்த நீரை வந்து குடித்தாங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த சத்துக்களை வந்து மீண்டும் மீட்டுக் கொள்ளலாம். வயிற்றுப்போக்கு பிரச்சனையிலிருந்துமே நம்ம விடுபட்டு விடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும். அதனால் வயிற்றுப்போக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணோம்னா வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா சர்க்கரையும் உப்பும் கரைந்த அந்த கரைசல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கு மீண்டும் வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த பலத்தையுமே நம்ம மீட்டுக்கொள்ளலாம். கண்கள் நலம் பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகள் ஒன்றானது கண்கள். கண்களை கொண்டு தான் நம்ம அனைத்தையுமே வந்து அனைத்து வேலைகளையுமே செய்கிறோம். எனவே கண் பார்வை வந்து நலமாக ஒருவருக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடாலையும் வயசாகக்கூடிய முதுமை காரணங்களாலையும் ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபொழி ரீசன்ஸாலையுமே வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ அதில் விட்டமின் ஏ சத்து வாழைப்பழத்தில் இருந்திருக்கிறதால இது உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா அதை ஏதாவது நீக்கிட்டு கண் பார்வை உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்ம வாழைப்பழத்தை. அதுக்காக தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் விடுதலை பெறுவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியில் நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும், ஒரு உணர்வு ஏற்படும். அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை கட்டுப்படுத்தலாம். மேலும் இத்தனை காலம் புகைப்பிடித்ததால் உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் வந்து நீக்கிடும். ஸோ இதனால தான் நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு விடலாம். நமக்கு தொடர்ந்து அது போன்ற தொந்தரவுகளே இருக்காது. அதாவது புகைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்கமும் நமக்கு வந்து இருக்காது. இத்தனை காலமாக புகைப்பிடிச்சதால நம்மளுடைய உடலில் அந்த நிக்கோட்டின் நச்சு பொருள் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கழிவையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வெளியேற்றிடும். அப்போ நரம்புகளை வந்து உங்களுக்கு அமைதியடைய செஞ்சு பொட்டாசியம், மெக்னீசியம் சத்துக்கள் தான் அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலேருந்தே உங்களை வந்து விடுவிக்கும். மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். உடல்நலம் எந்த அளவிற்கு ஒருவருக்கு வந்து முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே வந்து மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கு. சிலருக்கெல்லாம் அப்பப்போ வந்து அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும். மேலும் மனதில் ஒரு பதட்டமான மனநிலையும் இருக்கும். ஸோ இப்படிப்பட்டவங்கள வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படப்படக்கூடிய தன்மையிலலாம் நீங்கள் விடுபடலாம். தொடர்ந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.